வணக்கம் மக்களே. விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா ஏழை எளிய பெண்களுக்கும் மற்றும் அனைத்து பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ரூ. 1000 வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் மேல்முறையீடு பண்ணலாம். அவங்களுக்கும் அனைத்து இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை குறித்து பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தில் மீட்டிங்கில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா விடுபட்ட அனைத்து பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ரூ. 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த திட்டத்தை பார்த்து பயன்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போன்ற நிறைய திட்டம் தமிழ்நாட்டில் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமை தொகை ரூ. 1000 விடுபட்ட அனைவருமே மேல்முறையீடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் விண்ணப்பிச்சாங்களா பரிசீலனை பண்ணி அனைவருக்குமே இந்த ரூ. 1000 வழங்கப்படும் அப்படிங்கிறத உறுதியாக அவர் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா விடுபட்ட அனைவருமே பார்த்திங்கன்னா உங்களோட மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மனு பரிசீலனை பண்ணி உங்களுக்கும் ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்க தரப்புலேருந்து, அதாவது துணை முதலமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.